ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு பிரைனி மெடிக் நீட் தமிழ் சேனல். நான் உங்களோட நீலாதேவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸுக்கான 30 டேஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த 30 டேஸில் நீட்டுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் படிக்கணும், அதுக்குன்னு எப்படி கொஷின் சால்வ் பண்ணணும், என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாப்பா? நான் மற்ற சேனலில் வர மாதிரி நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா 700க்கு மேலே வாங்கலாம். அதாவது போட்டிருப்பாங்க 20% சிலபஸ்க்கு வந்து 600+ மார்க்ஸ் போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி எந்த உருட்டுமே நான் இங்கே சொல்ல போகிறதில்ல. இது எல்லாமே அனாலிசிஸ் படி எடுத்து வச்சது தான். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து சீனியர் கூட டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் செஞ்சது. ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த பிளான், எல்லாருக்கும் இந்த டோப்பா மாடல் எக்ஸாம் பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போது ஃப்ரெஷர்ஸ் நாங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு வேற ஒரு பெரிய விஷயம் காத்துட்ருக்கு. ஓகே, அதை வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன். அதுக்கு வந்து சீனியர் டெஃபினட்டாக தனியாக ஒரு வீடியோ போடுவாங்க. ஓகே, ஈவன் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்போ ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஷாக். ஓகே, நடுவில் ஓகேன்ற வார்த்தையை நிறைய வாட்டி சொல்கிறேன், எனக்கே தெரியுது, கண்டுக்காதீங்க. இப்போது இந்த நீட் மாடல் எக்ஸாம் வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம். சென்டர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. April 7 அன்னைக்கு நடக்க போகுது. முடிஞ்சால் போய் அப்பியர் ஆகுங்க. அப்ளை பண்ணிடுங்க. முடிஞ்சால் அப்பியர் ஆகுங்க. ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு வந்து எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை, என்னால் முடியல, டிஸ்டன்ஸ்னாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. நவ் கெட்டிங் இன் டு த பிளான். இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. எப்படி அப்ரோச் பண்ணுறது நீட்டை? இந்த பிளான் படி படித்தா எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா 500 மேலே கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் 600 மேலே நீ ஸ்கோர் பண்ணணும்னா அது உன் கையில் தான் இருக்குது. புரிஞ்சிருச்சா? நீ போடுற எஃபர்ட்டுக்கு உனக்கு மார்க் கிடைக்கும். நான் சொல்கிற மாதிரியெல்லாம் படித்தா நீ 500 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறது போக நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறல்ல, நான் 10 மணி நேரம் படி அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்கல்ல, அந்த 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா உங்களோட மார்க் என்ன பண்ணுவோம்? 600க்கு கொண்டு போகும். சரியா? இதை படித்தா 500 மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதை என்னால் ஷியராக சொல்ல முடியும். இது வந்து எல்லாமே சீனியர் கூட டிஸ்கஸ் பண்ணி அவர் சொன்ன சாப்டர்ஸ் தான். ஓகேவா? எல்லாமே வந்து அவர் சொன்ன சாப்டர்ஸ், அவர் அப்லோட் பண்ணியிருக்க சாப்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 1-2 லெசன்ஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் இருக்கும். அதுவும் கூடிய சீக்கிரம் இந்த கிராஷ் கோர்ஸில் கவர் பண்ணிடுவாங்க. டோன்ட் வரி. நவ் ஃபிசிக்ஸை பொறுத்தளவில் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் இருந்து 3 கொஷின் கேட்குறாங்க வருஷம். கைனமேட்டிக்ஸில் 1Dல இருந்து ஒரு கொஷின், ப்ரொஜெக்டைல் மோஷனில் இருந்து ஒரு கொஷின், தென் வெக்டர்ஸில் இருந்து ஒரு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மொத்தம் 3 மார்க் ஆச்சா? 3 கொஷின் ஆச்சா? நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து 2 கொஷின் திடீர்னு கேட்குறாங்க. சில நேரம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. பட் மற்ற இயர்ஸ், ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தா ஒரு கொஷின் தான் வந்திருக்கு. ஸோ மினிமம் ரேஞ்சுக்கு போமே நம்ம ஒரு கொஷின் வச்சுக்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்றது 2 லெசன் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் சார்ஜஸ், எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டன்ஸ், ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லேருந்தும் 2 கொஷின் வரும். ரெண்டும் சேர்த்து மொத்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ன்னு பார்த்தோன்னா 4 கொஷின்ஸ் வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ரெண்டும் சேர்த்து 5 கொஷின்ஸ் வரும். தென் மாடர்ன் ஃபிசிக்ஸில் மொத்தம் 4 சாப்டர். டுவெல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியை, செமிகண்டக்டர்ஸ். இந்த 4ம் படித்தேன்னா 5 கொஷின்ஸுக்கு மேலவே வரும். பட் நான் மினிமம் மார்க்ஸ் வச்சுருக்கேன். 5 கொஷின். ஆசிலேஷனில் 2 கொஷின். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் படிக்க போகிற சாப்டர். மொத்தம் 14 சாப்டர் தான் சொல்லியிருக்கேன். மொத்தம் 14 சாப்டர் தான் சொல்லியிருக்கேன். சரியா? நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரிக்கு வாங்க. கெமிஸ்ட்ரியில் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 4 லெசன் இருக்குது. பி பிளாக்கு, டிஎன்எஃப் பிளாக்கு, தென் என்னது கெமிக்கல் பாண்டிங், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். சரியா? இது எல்லாத்துக்குமே வீடியோ எங்கே இருக்குது? வேதாந்தூலையும் இருக்குது, பிரைனி மெடிக்லையும் இருக்குது. சரியா? நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு பெஸ்ட்டு லெக்சர்னால் நான் அது வந்து சீனியரோட லெக்சரை தான் சொல்லுவேன். சீரியஸாக நான் அந்த லெக்சரை பார்த்த பிறகு நான் இன்ஆர்கானிக் முடிச்சுட்டு சும்மா ஒரு ரிவிஷனுக்காக தான் பார்த்தேன். பட் இவ்வளோ விஷயங்கள் இன்ஆர்கானிக்கில் இருக்கா? இன்ஆர்கானிக்னால் மனப்பாடம் பண்ணணும்னு தானப்பா சொன்னீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே, ஏன்னா என்னோட அகாடமிலாம் சொன்னது இன்ஆர்கானிக் இஸ் ஈக்குவல் டு பயாலஜி. லைன் பை லைன் வந்து நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. லாஜிக்லெஸ்ஸாக படிச்சிருந்தேன் நான்லாம்.
பட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸம்ஷனுக்கும் ஒவ்வொரு ரீசன் சொல்லி ஏன் இப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக சூப்பராக ஒரு கண்டென்ட் வந்து எங்கே இருக்குது, வேதாந்துலையும் இருக்குது, பிரெய்னி மெடிக் சேனல்லையும் இருக்குது. பாதி பாதி வந்து வேதாந்தூல இருக்கும். ஒரு 2-3 பி பிளாக்கோட கடைசி ஒரு குரூப் மட்டும் இதில் இருக்கும், பிரெய்னி மெடிக் சேனலில் இருக்கும். ஓகேவா? தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 7 சாப்டர்ஸ் வருது. இந்த 7 சாப்டர்ஸில் உனக்கு ஆர்கானிக் கஷ்டம் அப்படின்னு நீ நினைக்காத. ஃபஸ்ட்டு போய் அந்த லெக்சர்ஸ் எல்லாம் பாரு. சரியா? அந்த லெக்சர்ஸ் எல்லாம் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னா யூ கேன் கோ வித் ஃபிசிக்கல். ஏதாவது ஒன்று முழுசாக முடிக்கணும். ஒன்று இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் இல்லது ஆர்கானிக் ஃபிசிக்கல், சாரி இன்ஆர்கானிக் ஆர்கானிக், இப்படி முடிக்கணும். இன்ஆர்கானிக் ஈஸியாக எல்லாரும் படிச்சிருவீங்க. பட் ஆர்கானிக்காக ஃபிசிக்கலான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் ஆர்கானிக்கில் நீங்கள் முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு சாப்டர் என்னென்னா பயோமாலிக்யூல்ஸ். பயோமாலிக்யூல்ஸ்லேருந்து டைரக்ட் கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்கப்பா. சரியா? உங்களுக்கு அதுலேருந்து வந்து டைரெக்டாக கொஷின்ஸ் வரும். ஒரு 3 கொஷின்ஸ் கிட்ட கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது மேபி. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 கொஷின்ஸ் வரும். ஓகே. தென் ஆர்கானிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ரெண்டும் சேர்த்து 3 கொஷினுக்கு மேலவே வரும். மினிமமாக ஒரு 3 கொஷின் கண்டிப்பாக வரும். ஓகே. நான் ஏன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் போட்டிருக்கேன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேருந்து வரப்போகிறது ஒரே ஒரு கொஷின் தான். நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஏன் போட்டிருக்கேன்னா ரிடாக்ஸ் படிக்காமல் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி புரியாது. ஓகே. ஸோ ரிடாக்ஸ் தெரிஞ்சாதான் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி படிக்க முடியும். ரிடாக்ஸ் ரியாக்ஷன்றது பெரிய பெரிய லெசன்லாம் கிடையாது. அது ரொம்ப குட்டி லெசன். உனக்கு வந்து கொடுத்துருக்கிற இதை வந்து ஈக்குவேஷனை வச்சு பேலன்ஸ் பண்ணி மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஈக்குவேஷன் பேஸ்டாக இருக்கும். போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். தென் குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி. குவாடினேஷன் கெமிஸ்ட்ரி வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். ஒரு 3 கொஷின் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவும் நம்ம பிரெய்னி மெடிக் நீட் தமிழ் சேனலில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்லோட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயாலஜி. பயாலஜியில் நீ வந்து 500 மேலே எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டனாலே 32 சாப்டரை நீ படித்து தான் ஆகணும். உனக்கு வேறு வழியே கிடையாது. சரியாப்பா? நீங்கள் 32 சாப்டரையும் படித்து தான் ஆகணும். ஓகே. அப்போ தான் 500 மார்க்ஸ். ஏன்னா மெஜாரிட்டி மார்க்ஸ் நீட்டில் எது தான் வாங்கி கொடுக்க போகுதுன்னா பயாலஜி தான் வாங்கி கொடுக்க போகுது. அடுத்த வருஷத்துலேருந்து புதுசாக ஏதோ எத்திக்கல் அது இதுலாம் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பயாலஜி மார்க்ஸ் கம்மியாகும். அப்போது இந்த வருஷமே நீ கிராக் பண்ணிட்டேன்னா யூ ஆர் த லக்கி பர்சன். ஓகேவா? ஸோ முதல்ல சொல்கிறேன், 32 சாப்டர்ஸ் ஆஃப் பயாலஜியை தரோவாக முடிங்க. ஓகே. ஒவ்வொரு லெசனுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம், 200 to 300 MCQ போட்டுப்பாரு. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க பிஒய்க்யூஸ் மட்டும் இந்த டைமில் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு. கிடையாது. பயாலஜிக்கு நீ பிஒய்க்யூ மட்டும் சால்வ் பண்ணுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உன்னாலலாம் வந்து ஒரு 100 மார்க்கை தாண்டுமான்றது கூட எனக்கு தெரில. ஏன்னா நானும் சால்வ் பண்ணி எனக்கு மார்க் டெஸ்ட்லாம் போய் ஒன்றுமே மார்க் வரல. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுன்றது ஒர்க் அவுட் ஆகிறது எதுக்கு மட்டும்தான், நீ கான்செப்டுவலாக படிக்கிறதுக்கு மட்டும்தான். அதாவது கால்குலேஷன் போடுறது, கான்செப்ட் பேஸ்ட் பண்ண கொஷின்ஸ் வர்றது. இது டைரக்ட் கொஷின் பயாலஜியில். உனக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான் இந்த வருஷமும் கேட்குறதுக்கு அவன் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. ஹார்ட்லி ஒரு 10-15 கொஷின் வரும். அதுக்கு மேலெலாம் சான்ஸே கிடையாது. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போடுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அது போக ஒரு 200 கொஷின்ஸாவது சால்வ் பண்ணுங்க. ஒரு லெசன்லேருந்து மிஞ்சி போனால் ஒரு 200 கொஷினுக்கு மேலே எடுக்க வாய்ப்பு கிடையாது. அந்த 200 கொஷினையும் வேறு மாடிஃபை பண்ணி கேட்கலாமே தவிர்த்து ஃபிக்ஸட் எவ்வளோதான், அந்த 200 கொஷின் தான். அந்த 200 கொஷினையும் நீ சால்வ் பண்ணிட்டேன்னா உனக்கு எக்ஸாம் பேப்பரில் நீ எழுதுறது எத்தனாவது டெஸ்ட்டு, 2வது டெஸ்ட்டு. ஆல்ரெடி நீ ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்ட MCQ பேஸில். அண்ட் 200 கொஷின் 300 கொஷின் அட்டன் பண்ணணும்னா நான் டைமர் 300 மினிட்ஸ் வச்சுக்கவா? கிடையாது. 90 மினிட்ஸ்க்கு மேலே பயாலஜிக்கு எடுக்கவே கூடாது. நீ எவ்வளோ கொஷின் வேணால் சால்வ் பண்ணிக்கோ, 90 மினிட்ஸ் தான் கணக்கு. நீ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் டேஸில் என்ன ஆகும் நான் சொல்கிறேன். நீ 300 கொஷின் எழுதும் போது 90 மினிட்ஸ் டைமர் வச்சுப்பேன். 300 கொஷின்ஸில் கேர்லெஸ் மிஸ்டேக் விடுவீங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டெல்லாம் தப்பாக வரும். அசர்ஷன் ரீசனில் நிறைய தப்பு வரும். மொத்தத்தில் மார்க் ரொம்ப நெகட்டிவில் போகும். அப்போது இந்த டைம் உன்னோட பிரெயின் என்ன சொல்லுவோம், வேணாம் இதெல்லாம் வேணாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 120 மினிட்ஸாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மூளை சொல்லும். அப்படி சொன்னிச்சுன்னா கேட்காத. நீ 90 மினிட்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டைமர் மட்டும்தான் நீ கடைசி வரை ஃபாலோ பண்ணணும். 90 மினிட்ஸ்க்கு மேலே பயாலஜிக்கு டைமர் வைக்காதீங்க. இது என்னோட அட்வைஸ். ஓகே. ஏன்னா இன்றைக்கி மார்க் டெஸ்ட்டில் நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணுறேன். பயாலஜியில் 340 மேலே ஸ்கோர் பண்ணேன். அண்ட் எக்ஸாம் ஹாலில் போனோன்னே நான் டக்குன்னு முடிக்கிறது பயாலஜி தான். அதனால தான் என்னால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நீங்கள்லாம் ஃப்ரெஷர்ஸு, ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போது
இவங்க சொல்கிற அந்த கணக்குப்படி ஒரு கொஷனுக்கு ஒரு நிமிஷம் அந்த அந்த கணக்கெல்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ஜேஇ பேப்பரோட கம்பேர் பண்ணும்போது நீட் எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நான் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கும் புரியும். எலெக்ஷன்லாம் வருதுல்ல, ஸோ ரொம்பலாம் டஃப்பாக இருக்காது. பயாலஜியை தரோவாக படிங்க. மார்க் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கே நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ கீப் தட் இன் யோர் மைண்ட் அண்ட் கீப் ப்ரிப்பேரிங். அண்ட் ஆல்சோ நான் வாரியர்ஸ் குரூப்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, நீட் காக்காஜியோட பயாலஜி கொஷின்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் குரூப்லன்னு. ஸோ அதுவும் நான் ப்ராபப்ளி இன்னையிலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுலேயே ஒரு 200 கொஷின்ஸ் கிட்ட உங்களுக்கு இருக்கும். அதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அவ்வளோதான்ப்பா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இப்படி தான் படிக்கணும். இதில் 14 சாப்டர், அதில் 14 சாப்டர் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபிசிக்ஸ், ஒரு பயாலஜி, ஒரு கெமிஸ்ட்ரி, ஒரு பயாலஜி, இப்படி இப்படி கொண்டு போங்க. கீப் ஒன் திங் இன் யோர் மைண்ட், யூ ஹாவ் நோ டைம் டு ரிவைஸ். அப்போது நீ செலக்ட் பண்ணுற கண்டென்ட் உனக்கு ரிவிஷனுக்கும் போதுமானதாக இருக்கணும். அந்த அளவுக்கு பெஸ்ட் கண்டென்ட்டை நீ செலக்ட் பண்ணணும். அதனால தான் நான் இந்த பிளானே போட்டேன். இதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே, எல்லா சாப்டர்ஸுமே நம்ம பிரெய்னிமேடிக் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள். சரியா? நான் ப்ரொமோஷன்லாம் பண்ணலை சேனலுக்கு. சரியா? நான் வந்து மற்ற யூடியூப் சேனல் மாதிரி எதுவுமே இங்கே வந்து எதுவுமே நான் சொல்லலை இல்லையா? நீங்கள் வந்து அப்படியே 700 எடுத்துருவீங்க, 600 ப்ளஸ் செலெக்ஷன் கேரண்டி, நாங்கள் வந்து 14 ஹவர்ஸில் ஒரு சப்ஜெக்டே முடிச்சிடுவோம். கிடையவே கிடையாது. நீ ஒரு லெசனுக்கு குறைஞ்சபட்சம் ஃபிசிக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 7 ஹவர்ஸ், 6 to 8 ஹவர்ஸ் டெடிகேட் பண்ணணும். ஓகே, இந்த 14 மணி நேரத்தில் வந்து மொத்த ஃபிசிக்ஸே முடிக்கிறேன்னா சிலர் உருட்டுவாங்க. அந்த உருட்டெல்லாம் நீ நம்பாத. அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ரிவிஷன் பண்ணுறவங்களுக்கே அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரியா? ஸோ ஒரு நாளைக்கு நீ படிக்கிற சாப்டரை உருப்படியாக படிங்க. சரியா? ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் ஃபிசிக்ஸுக்கு, 3 ஹவர்ஸ் பயாலஜிக்கு, மிச்சம் இருக்கிற டைமில் நீ லெக்சர்ஸ் பார்க்கணும். நான் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் இன்னைக்கு படிக்கிறேன், அதனால் இன்றைக்கி இருக்கிற சர்க்குலர் மோஷன் லெக்சரை நான் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லாத. பேக்லாக் தான் விழுகும். அது உனக்கு பேக்லாக் தான் ஆகுமே தவிர்த்து இன்னும் சேர்ந்துக்கிட்டே போகும். நம்ம தான் படிப்போம்ல, அப்போ படிக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. லெக்சர்ஸை ரெகுலராக அட்டன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, தென் இது ஒரு குட்டி டிப். நான் என்னோடய சிஸ்டருக்கு சொன்னது. இங்கே வந்து ஒரு பேஜ், ஒரு நோட் போட்டுக்கோங்க. குட்டி நோட் போட்டுட்டு ஃபிசிக்ஸ்க்கு தனி, கெமிஸ்ட்ரிக்கு தனி, பயாலஜிக்கு தனி ஒரு 2 பேஜஸ் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் டேட்டு, தென் லெசன் நேமு, இது எல்லு இது என்னு, அதுதான் அந்த லெசனத்தில் எழுதியிருக்கேன். லெசன் நேமு, தென் வெயிட்டேஜு, மார்க்ஸு, தென் எம்சிக்யூ சால்வ்டு. அதுக்கு இடம் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். எம்சிக்யூ சால்வ்டு. இப்போது இன்றைக்கி டேட் என்ன? 2ஆம் தேதி. யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் எடுத்துட்டு வெயிட்டேஜ் என்ன சொல்லியிருக்கேன்? 3 கொஷின் சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போது 12 மார்க்கு. அப்போது எம்சிக்யூ நீ எத்தனை சால்வ் பண்ணுற? 50 கொஷினோ 60 கொஷினோ உன்னோட இஷ்டம். உனக்கு தெரியும். ஓகே ஃபைன், நம்ம இந்த லெசனில் வந்து இந்த அளவுக்கு தரவாயிட்டோம், போதும் அப்படின்னு உனக்கே தோணும். அல்லது உனக்கு என்ன இது புக்கு ஃபாலோ பண்ணிட்டு அதில் இருக்கிறது ஃபாலோ பண்ணிக்கோ. எம்சிக்யூ சால்வ் ஒரு 60 கொஷின்ஸ்னா 60 கொஷின்ஸ். அதில் எத்தனை தப்பு இருந்தது அந்த ரிமார்க்ஸ் காலம் இருக்கணும். எம்சிக்யூ சால்வ் பண்ணிவிட்டு கரெக்ட் எத்தனை தப்பு எத்தனை எடுத்து எழுதிட்டு மார்க்ஸ் ஸ்கோர், இந்த லாஸ்ட் காலம் இருக்குல்ல, மார்க்ஸ் ஸ்கோர் 12 out of 180. ஏன்னா நீட் எக்ஸாமில் கேட்க போகிற 3 கொஷினை நீ அட்டென்ட் பண்ண போகிற. அந்த நம்பிக்கை உனக்கு வரணும். அந்த அளவுக்கு நீ எம்சிக்யூ சால்வ் பண்ணணும். அந்த நம்பிக்கை வந்தோடனே என்ன பண்ணணும்? மார்க்ஸ் காலமில் 12 out of 180. நெக்ஸ்ட் டே இப்போது கைனமேட்டிக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 12 + 12 divided by 180. ஓகே, 24 மார்க்ஸ். அப்போது இப்படி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன்னா உன்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் என்ன ஆகும்? கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட இந்த நீட் பிரெய்னிமேடிக் சேனலை மட்டும் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 குரூப் ரன் ஆகிட்டு இருக்கு. பிரெய்னிமேடிக் டிஸ்கஷன் குரூப்பு, வாரியர்ஸ் குரூப் இப்போ தனியாக பிரிஞ்சு போய் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் ஒரு 70 பேர் என்னமோ இருக்காங்க. இத்தனை குரூப் இருக்குது. இதிலெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் நான் இவ்வளோ தூரம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், வேர் ஐ ஆம் ஸ்டாண்டிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த மெத்தட் வந்து என் சிஸ்டருக்கு நான் சொன்னது, இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பிகாஸ் நான் பயாலஜிக்கு மட்டும் ஃபாலோ பண்ணேன், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஃபைன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் ஃபாலோ பண்ணல, அதனால தான் இப்போ உட்காந்துட்ருக்கேன்.
ஓகே ஃபைன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தட். இதை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இது எதுவுமே வந்து நானாக வந்து போய் எடுத்து பண்ணி எதுவுமே கிடையாது. எல்லாமே நான் சீனியர் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் போட்டது. ஓகே. ஸோ எஸ், ஐம் எண்டிங் த செஷன் ஹியர். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெஷர்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. கிராஷ் கோர்ஸை விட்டுறாதீங்க. கிராஷ் கோர்ஸையும் பாருங்கள். அப்போ தான் சைமல்டேனியஸாக கவர் பண்ண முடியும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்னையிலேருந்து நீ ஒரு லெக்சர் பார்க்க ஆரம்பி. நீ ஃபிசிக்ஸ் படிக்கிறியோ இல்லை பயாலஜி படிக்கிறியோ, ஒரு லெக்சர் மட்டும் ஆர்கானிக்கில் இன்னையிலேருந்து பாருங்கள். ஏன்னா நிறைய லெக்சர்ஸ் இருக்குது அதுக்கு. ஜிஓசிலாம் வந்து எக்கச்சக்க, ஏன்னா அது பேசிக், அது புரிய வைக்கணுன்றதுக்காக நிறைய லெக்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் நீ கவர் பண்ணணும். ஒன் ஷாட்லாம் பார்க்குறது வேலைக்கே ஆகாது. ஆர்கானிக்லாம் ஓரம் கட்டி வச்சிரு. அதெல்லாம் ஒன் ஷாட்டுன்ற ஒரு விஷயத்தையும் இங்கே கொண்டு வராதிங்க. ஓகே, அது ஒப்பேறாது. ஆர்கானிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெக்சர்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நீட் பேஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணியிருக்கணும். ஓகே, அந்த மாதிரி கண்டென்ட் வேதாந்தூவில் இருக்குது. வேதாந்தூ நீட் தமிழ் சேனலில் இருக்குது. நம்ம ரியாஸ் ப்ரோ போட்டிருக்காரு. ஓகே, போய் பாருங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட், கீப் ப்ரிப்பேரிங். நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு வந்து பல பேர் வந்து புலம்பி டிஎம் பண்ணுறீங்க. உங்களுக்குலாம் நான் எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. எல்லாரும் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, இனிமேல் ஸ்டார்ட் பண்ணால் மார்க் எடுக்கலாமா? இனிமேன்ற ஒரு வார்த்தையே வேண்டாம். இப்போதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீ ஸ்டார்ட் பண்ணிட்டனாலே இந்த கொஷின் உன் மைண்டில் வராது. ஓகே, முதல்ல நீ ஸ்டார்ட் பண்ணு. இன்னையிலேருந்து ஆரம்பி. வீடியோ போட்டு அடுத்த நிமிஷத்துலேருந்து படிக்க உட்காரு. சரியா? என்னென்ன லெசன் படிக்கணும், எப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் படிக்கணுன்றதை முதற்கொண்டு சொல்லியாச்சு. ஸோ படிங்க. ஓகே, ஆல்சோ டோப்பா எக்ஸாமுக்கு எல்லாரும் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். சம்திங் பிக் இஸ் கம்மிங். ஓகே, அது வந்து சீனியர் வந்து ரிவீல் பண்ணுவார். உண்மையிலே ஃப்ரெஷர்ஸுக்கும் சரி, ட்ராப்பர்ஸ் ரிப்பீட்டர்ஸ்க்கும் சரி, அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எல்லாரும் அப்ளை பண்ணிடுங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.